உங்கள நீங்களே கலாய்ச்சிக்கிட்டா, அப்புறம் நாங்க எதுக்கு? பொதுவாகவே ஒரு கட்சிய சார்ந்தவர்கள் மற்றொரு கட்சியை எதிர்த்து கருத்து தெரிவிப்பாங்க. சில சமயம் கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே எதிர்ப்பு குரல்கள் எழுந்து கூட்டணியை முறிக்கும் அளவுக்கு கொண்டு போய் விடும். ஆனா நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தான் இருப்பதிலேயே கொஞ்சம் வித்தியாசமான விதி விலக்கான கட்சி. எதிர்க்கட்சிகளை பார்த்து எல்லாம் குறை சொல்லிக் கொண்டிருக்க மாட்டாங்க. குறைந்தபட்சம் கூட்டணி கட்சிகளை பார்த்து கூட குறை சொல்ல மாட்டாங்க. சொந்த கட்சிக்குள்ளேயே இந்த கோஷ்டியும் அந்த கோஷ்டியும் எப்ப பாரு சண்டையும் பூசலுமாவே ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. காங்கிரஸ் கட்சியை யாராவது திட்டலாம் என்று வந்தால் கூட அடப்பாவமே இவங்க கட்சியே இவ்வளோ பெரிய பிரச்சனையில சிக்கி தவிக்கும் போது இவங்கள தனியா நாம வேற திட்டணுமா என்ற ரீதியில் ஒதுங்கி போய் விடுவாங்க. அந்த அளவுக்கு கோஷ்டி மோதல் எப்போதுமே காங்கிரஸ் கட்சிக்கு பிரசித்தமானது. அந்த வகையில் தமிழக காங்கிரஸ் கட்சிக்கு எப்போதும் அண்ணாமலையை விட அதிகமாக ஒருவர் குடைச்சல் கொடுக்கிறார் என்றால் அவர் கார்த்திக் சிதம்பரம் தான். குடும்ப அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் காங்கிரஸ் கட்சியில் முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் அவர்களின் மகன் என்ற அடிப்படையில் சுலபமாக காங்கிரஸ் கட்சியில் எம்பி சீட் பெற்றுக் கொண்டிருப்பவர் தான் கார்த்திக் சிதம்பரம் என்ற குற்றச்சாட்டு காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே இருக்கும். சரி, சீட்டு வாங்கினோமா, அப்படியே கமுக்கமா இருந்தோமா என்றெல்லாம் இருக்க மாட்டார். கஷ்டப்பட்டு மின்னணு வாக்கு இயந்திரத்தை எல்லாம் ஹேக் செய்யறாங்க என்று பில்டப் விட்டு கொண்டிருந்தால் அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா, பாஜக நல்ல வேலை செய்யறாங்க, அதனால ஜெயிக்கிறாங்க என்று அசால்ட்டாக கூறிவிடுவார். EVKS இளங்கோவன் அவர்களுக்கு இவர் மேல் எப்படி கோவம், என்ன கோவம்னே தெரியல. ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கும்போது மொத்தமாக ஒரு வறுத்து எடுத்து விட்டார். கார்த்திக் சிதம்பரம் கட்சிக்கு துரோகம் செய்கிறார் என்ற ஒரு அணுகுண்டை தூக்கி போட்டார். ஆனால் காங்கிரஸ் கட்சியை வெறுப்பவர்கள் கூட இந்த அளவுக்கு டீட்டெயிலா உட்கட்சி பிரச்சனை பற்றி எல்லாம் பேசி இருக்க மாட்டாங்க. கார்த்திக் சிதம்பரத்திற்கு சிவகங்கை தொகுதியை ஒதுக்கக்கூடாது என்று ஒரு கூட்டமே டெல்லியில் போய் வேலை செய்தது என்று ஓப்பனாக பேசியுள்ளார் இளங்கோவன். திமுக தயவில் தான் கார்த்திக் சிதம்பரம் வெற்றி பெற்றார் என்று சொல்லியிருந்தால் கூட பரவாயில்லை. காங்கிரஸ்காரர்களே கார்த்திக் சிதம்பரத்திற்கு ஓட்டு போட்டு இருக்க மாட்டார்கள் என்றும் கூறியிருக்கார். அப்ப கட்சிக்கு துரோகம் செய்வது ஓட்டு போடாத காங்கிரஸ்காரர்களா இல்ல கார்த்திக் சிதம்பரமா சார்? சரி, அது தனியா விடுவோம். ஏதோ உட்கட்சி பிரச்சனையில் கட்சிக்காரங்க அடித்துக் கொள்கிறார்கள் என்று பரவாயில்லை. நீங்களும் கார்த்திக் சிதம்பரமும் சாதாரண கட்சிக்காரர்களா? இல்லையே. நீங்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர், கார்த்திக் சிதம்பரமும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர். ஒரு குறிப்பிட்ட நபரை மக்கள் மன்றத்தில் தேர்தலை சந்திக்க நிறுத்தவே கூடாது என்ற அளவுக்கு கட்சிக்குள் பிரச்சனை இருக்கிறதென்றால் சரியான வேட்பாளர்களை நிறுத்துவதில் காங்கிரசுக்கு பிரச்சனை இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாமா? இல்லை, திமுக என்ன சொல்கிறதோ அந்த நபர்களை மட்டும்தான் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்று காங்கிரசுக்கு திமுக நிர்பந்தம் வைக்குதா என்று பல கேள்விகள் எழுகின்றன. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கார்த்திக் சிதம்பரம் கட்சிக்கும் நாட்டுக்கும் துரோகம் செய்கிறார் என்று இளங்கோவன் கூறியிருக்க, நாட்டுக்கு துரோகம் என்பதை மேடையில் ஆவேசமாக பேசியது போல ஒரு டங் ஸ்லிப்பில் பேசிவிட்டாரா, இல்லை உண்மையிலேயே ஏதாவது உள் அர்த்தத்தோடு பேசினாரா என்பதை தீவிரமாக விசாரிக்க வேண்டும் என்றுதான் எண்ண தோன்றுகிறது. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் மீது இப்படி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு வைப்பதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. சரி, இளங்கோவன் பேசியதை பற்றி கார்த்திக் சிதம்பரத்திடம் கேட்டால் எனது முழு உரையும் கேட்டுவிட்டு தான் இளங்கோவன் பேசுகிறாரா என்று கிண்டலாக கூறிவிட்டு நகர்கிறார் கார்த்திக் சிதம்பரம். உங்களுக்குள்ள கிண்டல் அடிக்கிறது எல்லாம் இருக்கட்டும் சார், இது ஒன்றும் கலக்கப் போவது யார் நிகழ்ச்சி கிடையாதே. மக்களுக்கு தேவை பதில். இளங்கோவன் அவர்கள் பேசுவதை பார்த்தால் ஏதோ பயந்து கொண்டு திமுக கூட்டணியில் காங்கிரஸ் ஒட்டி கொண்டிருப்பது போல இருக்கு. அதிக தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என்றால் கூட அதை அவங்களே பெரிய மனசு பண்ணி விட்டால் தான் அதிக தொகுதி தராங்க. அந்நியாயத்துக்கு வளைந்து கொடுத்து கொண்டிருப்பதற்கு பேசாமல் கருப்பு சிவப்பு பார்டர் போட்ட திமுக கரவேட்டியை கட்டிக்கொண்டு சந்தோஷமாக திமுகவிலேயே காங்கிரஸ் இணைந்து விடலாம். எதற்காக காமராஜர், கக்கன், மூப்பனார் போன்ற பெருந்தலைவர்கள் இருந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்க வேண்டும்? எந்த ஒரு கட்சியும் வளர்க்க வேண்டும் என்றுதான் கட்சியின் முக்கிய தலைவர்கள் நினைக்க வேண்டுமே தவிர இன்னொரு கட்சியின் நிழலில் வசதியாக ஓய்வெடுத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கும் தலைவர்களால் கட்சி என்றுமே முன்னே வராது. பாஜக தமிழகத்தில் அசுர வேகத்தில் வளர்ந்து கொண்டிருப்பதற்கும் காங்கிரஸ் கழுதை தேய்ந்து கட்டரும்பான கதைக்கும் உதாரணமாக இருப்பதற்கு இதுதான் ஒரு முக்கிய காரணம்.